திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 443 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 60. திருப்பெருந்துறையில் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபுராணம் தொடங்கி பண்டாய நான்மறை திருப்பதிகம் வரை திருவாசக திருப்பதிகங்களை பாடி அருளுகின்றார். இனி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றின் தொடர்ச்சியை வாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் அருளுகின்றார். சிவபுராணம் தொடங்கி பண்டாய நான்மறை வரை இருக்கின்ற திருப்பதிகங்கள் மெய்ப்பொருளை உடைய திராவிட வேதமாகிய திருவாசகங்களை திருப்பெருந்துறையிலே திருவாய் மலர்ந்தருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். மருவும் தொண்டருடன் கூடி வைகி சில நாள் செல்ல முதற் பரமன் சொல்லும்படியே பின் பயிலும் பொய்கை தழல் கண்டு கருதும் திரு அஞ்செழுத்து ஓதி காணக் கிளரும் கனல் மீது விரவும் பேர் அன்புடையார்களெல்லாம் சென்று வீழ்ந்தார்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் மற்றைய 999 திருத்தொண்டர்களோடு திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் கீழே தங்கள் குருநாதரின் திருவடியை எழுந்தருள பண்ணி எப்போதும் பூஜித்து கொண்டு வருகின்ற அந்த வேளையிலே இவ்வாறு சில தினங்கள் செல்ல முன்பு பரமாச்சாரியார் அருளி செய்தாரே, இந்த பொய்கையிலே ஒரு தழல் உருவாகும் என்று அவர் சொன்ன பிரகாரமே திருப்பெருந்துறையில் இருக்கின்ற அந்த தடாகத்திலே ஞானாக்னி ஒன்று தோன்றுகின்றது. பரமாச்சாரியார் முன்பு அருளியபடியே 999 அடியார்களும் சீடர்களும் தங்களது உயிருக்கு உறுதுணையாக கருதப்படும் ஸ்ரீபஞ்சாட்சரத்தை ஜபித்துக் கொண்டே ஜுவலிக்கின்ற அந்த ஞானாக்னியிலே சென்று கலக்க வேண்டும் என்று பேர் அன்புடைய திருத்தொண்டர்கள் எல்லோரும் அப்பொய்கையிலே தோன்றும் ஞானாக்னியிலே சென்று குதித்தார்கள். இந்த பொய்கையிலே மிக ஜுவாலிக்கும் அக்னியின் மீது கலந்தார்கள். அது முன்னர் சிவ வாக்கு என்று குருநாதர் அருளினாரே, அந்த சிவ வாக்கிலே விசுவசித்து அதனால் ஒரு சிறிதும் அச்சமின்றி சிவ தியானத்தோடு எல்லோரும் போய் அந்த ஞானாக்னியிலே வீழ்ந்தார்கள். ஸ்ரீபஞ்சாட்சரத்தை ஜபித்துக் கொண்டே அந்த அக்னியிலே கலந்தார்கள். இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்றும் சக்தி தீர்த்தம் என்றும் பெயர் பெறும். இது திருப்பெருந்துறை சிவாலயத்திற்கு தென்மேற்கிலே இருக்கின்றது. சிவபெருமான் தமது நெற்றி திருக்கண்ணினால் உண்டாக்கிய தடாகம் இது. அந்த தடாகத்திலே தோன்றியது ஞானாக்னி. அது சப்த பாதாளங்களையும் ஊடுருவி நிற்கும். இந்த ஞானாக்னி தவிர இந்த தலத்தில் சிவதீர்த்தம் முதலிய 8 தீர்த்தங்கள் இருக்கின்றன என்று தலபுராணத்திலே நாம் சிந்தித்தோம். இத்தகைய நவதீர்த்தங்களும் சிவம் முதல் பிரம்மா வரை இருக்கின்ற நவந்தரு பேதம் என்று தலபுராணம் கூறுகின்றது. அத்தகைய அந்த பொய்கையிலே அந்த தீர்த்தத்திலே தோன்றிய அக்னி என்பது சாதாரண பௌதிக அக்னி அல்ல, அது ஞானாக்னி. இனி அடுத்த திருப்பாடல். வீழ்ந்த போதில் புலியூரர் விடைமேல் ஏறி கௌரியுடன் சூழ்ந்தங்கு இமையோர் மலர் சிந்தி தொழ விண்ணிடையே தோன்றுதலும் ஆழ்ந்த தடத்துள் கனல் மூழ்கும் அன்பர் அடங்கத் துயர் நீங்கி வாழ்ந்து வணங்கி கணநாத வடிவாய் திருமுன் வந்தார்கள். மற்றைய 999 சிஷ்யர்களும் அக்னி பிரவேசம் செய்த சமயத்திலே அந்த ஞானாகாசத்தில் ரிஷபத்தின் மேலே சபாநாயகர் சிவகாமி அம்மையாரோடு எழுந்தருளினார், திருக்காட்சி கொடுத்தார். அங்கே 33 தேவர்களும் இறைவனாரையும் அம்மையையும் சூழ்ந்து நின்று புஷ்பாஞ்சலி செய்து வணங்குகின்றார்கள். ஆழமான அந்த தடாகத்தை ஞானாக்னியிலே பிரவேசித்த திருத்தொண்டர்களெல்லாம் இதுவரை தங்களது குருநாதரின் பிரிவாற்றாமையால் வந்த துன்பத்தை விட்டு நீங்கி பேரின்ப வாழ்வை அடைந்தார்கள். முன்பு திருக்கையிலையிலிருந்து எம்பெருமானோடு எழுந்தருளி வந்த அந்த கணநாத திருவடிவம் கொண்டார்கள். பழைய சிவகணநாதர்களாகி சிவபெருமானின் திருச்சந்நிதியிலே சென்று சேர்ந்தார்கள். துரிய தலையில் பயில்வாரும் தொழுதங்கு எழுவார் முகநாடி ஒரு சற்றகலாத அமர் நீர் இங்கு ஒளிய தனி நாம் எய்தியதும் கரையில் திரை போய் விழ வீசும் கழுநீர் வாசம் கமிழ் வாவி
எரியில் புகுவீர் என்றதுவும் யாதோ எனின் இங்கு இதுவாகும் என்பது அடுத்த திருப்பாடல். நின்மல துரிய முடிவில் விளங்கும் சிவபெருமானும் அங்கே தம்மை வணங்கி எழுகின்ற அந்த திருத்தொண்டர்களை பார்த்து திருவருள் நோக்கம் செய்து அருளினார். இத்திருத்தொண்டர்கள் நின்மல துரியாதீத முடிவில் விளங்கும் அச்சிவபெருமானை துதித்தார்கள். இங்கு கூறப்படுகின்ற நின்மல துரியாதீதம் என்பது மேலால் அவஸ்தையின் முடிவிலே நிற்கின்ற நின்மல துரியாதீதத்தை குறிக்கின்றது. அப்படி நின்று வணங்குகின்ற திருத்தொண்டர்களை பார்த்து சிவபெருமான் அருளுகின்றார். அன்பர்களே, நீங்கள் எம்மை விட்டு எப்போதும் அகலாத தன்மை உடையவர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் எம்மோடு திருக்கயிலையிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்தீர்கள். நமது ஆணையின் பேரிலே வந்தீர்கள். எப்போதும் எம்மை விட்டு அகலாத உங்களை இங்கே இத்திருப்பெருந்துறையிலே நீங்கள் சிறிது காலம் இருங்கள் என்று உங்களுக்கு அருளிவிட்டு யாம் மட்டும் முன்பு திருக்கயிலைக்கு எழுந்தருளினோம். இந்த தடாகத்திலே தோன்றுகின்ற ஞானாக்னியிலே வந்து சேருங்கள் என்று நாம் முன்பு ஆக்ஞாபித்தோம். அவ்வாறு யாம் அருளியதற்கு என்ன காரணம் என்று யாம் கூறுகின்றோம், கேளுங்கள் என்று சிவபெருமான் அருளுகின்றார். சிவபெருமானை விட்டு எப்போதும் நீங்காத அந்த திருத்தொண்டர்களை தாம் பரம குருநாதராக பரமாச்சாரியாராக திருக்கோலம் கொண்டு எழுந்தருளி வரும்போது தம்மோடு அழைத்து கொண்டு வந்த அந்த 999 சிவகணநாதர்களை இங்கே திருப்பெருந்துறையில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஆட்கொண்ட பின்னர் எப்படி திருக்கயிலையிலிருந்து இத்திருத்தொண்டர்களோடு எழுந்தருளினாரோ சுவாமி, அதே போன்று இவர்களையும் அழைத்து கொண்டு திருக்கயிலைக்கு எழுந்தருளாமல் சுவாமி மட்டும் தனியே திருக்கயிலைக்கு எழுந்தருளினார். அந்த வேளையில் இத்திருத்தொண்டர்களுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த தடாகத்திலே அக்னி தோன்றும் போது பிரவேசித்து நம்மோடு வந்து சேருங்கள் என்று ஆக்ஞாபித்தார். அப்படி என்றும் தம்மை விட்டு நீங்காத அந்த திருத்தொண்டர்களை சிறிது காலம் திருப்பெருந்துறையிலே இருக்க வைத்துவிட்டு சுவாமி தனியே எழுந்தருளியதன் காரணம் என்ன என்பது பற்றி இங்கே விளக்கி அருளுகின்றார். அந்த திருப்பாடல், உத்தமன் எனும் திருவாதவூரனை மன்னும் புலியூரில் புத்தரை வெல்லும்படி நாம் இப்புவி மிசை வைத்தோம். யாம் ஏகிர் சித்தம் அயர்ந்தே துயர் கூறும் செய்தியனாம் என்பது தேரா இத்தலமீதே சின்னாள் இங்கு எம்முடன் வாராதிரும் என்றோம் என்பது திருப்பாடல். எல்லாம் வல்ல அந்த சிவ பரம்பொருள் அருளுகின்றார். திருத்தொண்டர்களே, கேளுங்கள். உத்தம புருஷனாகிய திருவாதவூரனை நிலை பெற்ற சிதம்பரத்திலே புத்தரை வாதில் வெல்லும்படி அருளினோம். அதோடு இந்த தடாகத்தில் அக்னி தோன்றும் போது நீங்கள் 999 பேரும் வந்து அதிலே பிரவேசிக்கலாம் என்று அருளிய யாமே திருவாதவூரனை அந்த அக்னியில் பிரவேசிக்காமல் இருக்கும்படியும் பின்பு தலையாத்திரை செய்து சிதம்பரம் சென்று அங்கே புத்தரை வாதில் வென்று அங்கே சாயுஜ்யம் தருவோம் என்றும் அருளினோம். ஒருவேளை திருவாதவூரனை மட்டும் தனியே விட்டுவிட்டு உங்கள் அனைவரோடும் யாம் முன்பே திரு கைலாசத்திற்கு எழுந்தருளியிருந்தார் வாதவூரன் எம் பிரிவால் மட்டுமல்ல இந்த திருத்தொண்டர் கூட்டத்தின் பிரிவாலும் அதிக துயருருவான் என்பதனால் சில காலம் உங்களை இங்கே இருத்தினோம். அதனால் அடியார் கூட்டத்திலே கலந்து இருக்கும் போது திருவாதவூரனுக்கு மனச்சோர்வு வராமல் அவ்வாறு அருளினோம் என்று சிவபெருமான் அருளினார். எனவேதான் எம்மோடு முன்பே நீங்கள் கைலாசத்திற்கு வராமல் உங்களை இங்கே இருக்க வைத்து சில தினங்கள் திருப்பெருந்துறையிலே இருங்கள் என்று நாம் முன்பு உங்களை பணித்தோம் என்று அருளினார். மலமகல்பவரும் புவி மீதே மானுட வடிவம் தனை எய்தி சில பகல் எனினும் பயில் காலை சேர்தரும் மலவாதனை என்றே பல மலர் கமழும் தடமீதில் பரவரு ஞான அனல் சேர்வித்திலதன நீடும் சடம்வேவித்திவ்விடலீந்தோம் இந்நாளில் என்பது அடுத்த திருப்பாடல். ஆணவம் மாயை காமியம் எனும் மும்மலங்களும் நீங்க பெற்ற சிவஞானிகளும் எடுத்த மனித சரீரத்தோடு சில தினமேனும் பூமியிலே ஜீவிக்கும் போது மல வாசனை மீள வந்து தாக்கும் என்று கருதி பலவித மலர்கள் நறுமணம் கமழும் இத்தடாகத்திலே சொல்லுதற்கரிய ஞானாக்னியை வருவித்து மாயாகாரியமாகிய ஸ்தூல சரீரத்தை இல்லை எனும்படி தகித்து இப்பொழுதே இந்த திவ்ய சரீரத்தை உங்களுக்கு தந்தோம் என்று
சிவபெருமான் அருளுகின்றார். அப்படி அந்த சிவ கணநாதர்களுக்கு அருளி செய்கின்றார் எம்பெருமான் என்று விளம்பி, கணநாதர் எங்கனும் மல்க புலியூரின் மன்று விளங்க பயில்வாரும் வானின் மறைந்தார் அவ்வெல்லை துன்றிய ஞான சிவநாம சொற்றமிழ் வல்லார் வேறாக சென்றார் ஒரு கொன்றை செழு நீழல் திகழ இருந்தார் சிவயோகம் என்பது அடுத்த திருப்பாடல். அந்த சிவ கணநாதர்களுக்கு இவ்வாறு அருளிச் செய்த எம்பெருமான் சிதம்பரத்திலே கனகசபையின் கண் வெளிப்பட திருநடனம் செய்தருளும் அந்த சபாநாயகரும் அந்த 999 சிவகண நாதர்களோடு ஞானாகாசத்திலே மறைந்து அருளினார். அப்பொழுது பூரண ஞானத்தை தரும் சிவநாமங்களிலே திருவாசகமாகிய தமிழ் வேதத்தை பாடியருள வல்லவராகிய எம்பெருமான் திருவாதவூர் அடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அங்கே இருக்கின்ற ஒரு கொன்றை மரத்தின் செழுமையான நீழலிலே சிவயோகம் பயின்றிருக்கின்றார். ஒரு கொன்றை மரத்தின் செழுமையான நிழலிலே பிரகாசிக்கும்படி சிவயோகம் செய்து கொண்டிருக்கின்றார். அன்பர் அழற்கே புகுமாறும் ஐயர் விடைக்கே வருமாறும் முன்பு தமக்காம் உரு எய்து முன்னவன் நற்றாள் தொழுமாறும் பொன் பொதுவிற்கே அன்பாளர் புகுவதும் எல்லாம் ஒரு காலத்து இன்பொரு மெய்போதக யோகத்தியல்பொடு கண்டார் என் செய்தார் என்பது அடுத்த திருப்பாடல். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாதவூரடிகள் அங்கே திருத்தொண்டர்கள் எல்லாம் ஞானாக்னியிலே பிரவேசித்தமையையும் அப்போது சிவபெருமான் ரிஷபாரூடராய் எழுந்தருளி காட்சி கொடுத்தமையும் இவைகளையெல்லாம் தாம் பயில்கின்ற அந்த சிவயோகத்திலே தரிசிக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய நிகழ்வுகளையும் அந்த சிவயோகத்திலே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கண்டுகொள்கின்றார். அது என்னவெனில், இனி தம் பரமாச்சாரிய சுவாமிகளின் திருவாக்கின்படி திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு திரு உத்தரகோசமங்கை முதலான திருத்தலங்களுக்கெல்லாம் தாம் செல்ல இருப்பதையும் அந்த ஸ்தலங்களிலெல்லாம் தமக்கு முன்பு காட்சி தந்த அந்த உத்தமோத்தம ஞான தேசிக திருமேனியை எம்பெருமான் திரு தரிசனம் கொடுத்து அருளுவதையும் பின்பு கனகசபையான சிதம்பரம் திருத்தலத்திற்கு தாம் செல்வதையும் அங்கே புத்தரை வாதில் வெல்லுதல் முதலியனவுமாக இனி வருகின்ற வர்த்தமானங்களையும், அதாவது ஏற்கனவே நிகழ்ந்த நிகழ்வுகளையும் எதிர்கால வர்த்தமானங்களையும் தாம் பயில்கின்ற அந்த மெய்போத யோகமாகிய சிவயோகத்திலே கண்டு கொள்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அந்த இன்பம் மிகும் மெய்ஞானத்தை தரும் சிவயோகத்திலே பிரத்யக்ஷமாக உள்ளபடி இவற்றையெல்லாம் கண்டறிகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அவ்வாறு சிவயோகம் பயிலும் போது எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் நிலைமை அதனை அடுத்த திருப்பாடலிலே கடவுள் மாமுனிவர் அருளுகின்றார். செங்கை குவித்தார் விழி நீரை சிந்தினர் எந்தாய் வந்தாய் பின் எங்கண் ஒளித்தாய் என மாலுற்று எய்தினர் பொய்கை கரை மீதே கங்கை முடித்தார் விடையேறி கண்ணுற நண்ணும் தலமோ என்றங்கண் நிலத்தே போய் வீழ்வுற்று அழுது அழுது அந்தோ என நைந்தார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த நிலைமையிலே வெளி நீரை சிந்தினார், கண்ணீர் சொரிந்தார். எம் பரமபிதாவே, இங்கே எழுந்தருளினீர்களே, பின்னர் எங்கே ஒளித்தீர்கள் என்று மனம் மயங்கி அந்த தடாக கரையை அடைந்தார். கங்கையை தரித்த சிவபெருமான் ரிஷபவாகனத்தின் மேலே எழுந்தருளி வந்து கண்களுக்கு புலப்பட எழுந்தருளி வரப்பெறும் புண்ணிய தலம் இதுவோ என்று விதந்து அந்த நிலத்திலே போய் விழுந்து தேம்பி தேம்பி அழுது அழுது அந்தோ அந்தோ என்று இறங்கி திருவாதவூரடிகள் எம்பெருமான் மேல் கொண்ட அன்பு பெருக்கிலே கண்ணீர் வார நிற்கின்றார். அன்னை நிகர்பீர் என்னை ஒளித்தே அன்பாளர் பொன் அடிபெற்றே பொய்கை அழற்கே புகழாமோ மின்னுருவத்தீர் நும் அருள் கூடா வினையேனுக்கு இன்னல் அளித்தீர்
எங்கண் ஒளித்தீர் என நொந்தார். எனக்கு என் மாதாவை போன்றவரே, அன்பை ஆளும் திருத்தொண்டர்கள் தமியேனை இங்கே விட்டுவிட்டு தடாகத்திலே அக்னியிலே மூழ்கி தேவரீருடைய பொன்போலும் திருவடிகளை அடைந்தார்களே. மின்னலைப் போல செவ்வொளி விளங்கும் திருமேனியை உடையவரே, தேவரீருடைய திருவருளோடு கூடவிடாது தடுத்த தீவினையை உடைய தமியேனுக்கு துன்பத்தை தந்து நீர் எங்கே மறைந்து அருளினீர் சுவாமி என்று திருவாதவூர் அடிகள் பெருமான் பிரலாபித்து வருந்துகின்றார். இனி அடுத்த திருப்பாடல். அந்நிலை தெளிந்து பொய்கை அகன்று உயர் குருந்த நீழல் பன்னரு மறைகள் காணா பதமலர் பற்றி வீழ்ந்து மன்னிய நிலத்தின் உள்ளார் வல்வினை பிறவி மாள அருள் சதகம் மெய்தான் அரும்பி என்று எடுத்து சொன்னார். எம்பிரான் திருவாதவூர் அடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அந்த நிலைமையிலிருந்து ஒரு பிரகாரம் மனம் தெளிந்து எழுந்து அந்த தடாக கரையை விட்டு நீங்கி உயர்ந்த அந்த குருந்தமர நீழலிலே துதித்தற்கரிய வேதங்களும் முடிவு காண்டற்கரிய பாத தாமரை மலர்களை இறுக பற்றி கொண்டு தம் குருநாதர் பரமாச்சாரிய சுவாமிகளின் அந்த பாத தாமரை மலர்கள் அதனை இறுக பற்றி கொண்டு திருச்சதகம் என்கின்ற திருவாசகத்தை அருளுகின்றார். இந்த நிலத்தில் உள்ளவர்களின் வல் வினைகளெல்லாம் மாளும்படியும் இம்மண்ணுலகத்தில் இருப்பவர்களின் பிறவிகளெல்லாம் கெட்டு ஒழியும்படியும் மெய்தான் அரும்பி என்று ஆரம்பிக்கின்ற இனிய திருவருளை உடைய திருச்சதகத்தை பாடி அருளுகின்றார். சதம் என்றால் 100, சதகம் என்றால் 100 செய்யுள்களை உடைய பிரபந்தம் என்று பொருள். அந்த குருந்தமரம் தமது ஆன்ம நாயகரது திருவருள் மயம். எனவே அக்குருந்தமர நீழலிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற தம் உத்தமோத்தம ஞானதேசிகரினுடைய திருவடிகளை இறுக பற்றி கொண்டு இந்த உயிர்களுக்கு அனாதியாய் தொடர்ந்து வரும் வினை அகலவும் பிறவிகளெல்லாம் கெட்டு ஒழிந்து முக்திப்பேறு அடையும்படியும் 100 திருப்பாடல்களை உடைய திருச்சதகம் என்கின்ற திருவாசகத்தை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் தொடங்கி பாடி அருளுகின்றார். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.